இந்த வீடு பார்த்தீங்கன்னா என் பேர்ல இருக்கு. எனக்காக கட்டி கொடுத்துருக்காங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்தனுமே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனிவர்சரி கிஃப்ட் அது. கார் வந்து பர்த்டேக்கு கொடுத்தாங்க. இன்னொரு பர்த்டேக்கு கொடுத்தாங்க. என்னை பார்க்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பவுன் போட்டிருப்பாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வீடு, தோட்டம், ஒரு லேண்டு, 2 காரு, ஜுவல்ஸ், அது போக பேங்க்ல அக்கௌண்ட்ல அமௌண்ட் போடுறது, மந்த்லி வந்து ஒரு வீட்டோட ரெண்ட், எனக்கு ஒரு வீடு 2 வீடு ஏதோ ஒரு வீடு ரெண்ட் அந்த மாதிரி போடுறது. முன்னாடி இருந்து யோசனை பண்ணுறதுங்கிறது இல்லைங்க. இப்போ நம்ம பாடுபடுறோம், சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் பேரம் பேத்திகளுக்கு, மருமகளுக்கு, பையனுக்கு, பசங்களுக்கு தானே. நம்ம பேரில் வச்சு நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்? 2 கோடிக்கு வீடு, 3 கோடிக்கு நிலம், ஒரு தோட்டம், 2 காருன்னு இந்த மாமனார் மருமகளுக்காக எல்லா சொத்தையும் வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. சொல்லியிருக்கிறது வந்து உண்மைதான். இந்த வீடு பார்த்தீங்கன்னா என் பேர்ல இருக்கு. எனக்காக கட்டி கொடுத்துருக்காங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்தனுமே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா ஒரு டாக் ஷோல பாத்தீங்கன்னா இவங்க வந்து தன்னுடைய மாமனார் எந்த அளவுக்கு தன்னை பாத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணிருந்தாங்க. என்னங்க சொல்றீங்க, இந்த காலத்துல இப்படி ஒரு மாமனாரான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சுங்க. பின்ன சும்மாவா, பொண்ணு வரும்போது பொண்ணு வீட்டுல இருந்து தான் ஏதாச்சும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிற காலம் தான் இது. அப்பத்துல இருந்தே அப்படிதானே. அப்படி இருக்கும்போது இந்த மாமனார் மருமகளுக்காக இவ்ளோ கோடி ரூபாய் செஞ்சிருக்காரு, அவங்க பேர்லயே வீடு எழுதி கொடுத்திருக்காரு, நிலம் வாங்கி கொடுத்திருக்காருன்னா ஆச்சரியப்படுற வகையில தானே இருக்கு. நம்ம பிஹைண்ட் வுட்ஸ் டீம் அவங்க வீட்டுக்கே போயிட்டு நிறைய விஷயங்கள் பேசணும். ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து என்னோட பொண்ணா தான் பாக்குறேன். எப்படி என் பொண்ணுக்கு நான் சொத்து சேர்க்கிறனோ அதே மாதிரிதான் என்னுடைய மருமகளுக்கும் நான் பண்றேன். ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஸ்பெஷலா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுத்துருவேன்னு அசால்ட்டா சொல்றாரு. வெரி லக்கிங்க நீங்க. 2 கோடி ரூபாய்க்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வீடு, அது அவங்களுடைய மருமகளுடைய பெயர்ல தான் இருக்கு. அதுக்கப்புறமா தோட்டம், நிலம், 2 காருன்னு மருமகளை அந்த அளவுக்கு பாத்துக்கிறாரு. அவர் மட்டும் இல்லங்க, ஒட்டுமொத்த ஃபேமிலியே மருமகளை தாங்குறாங்க. தன்னோட சொந்த பொண்ணை எப்படி பாத்துப்பாரோ அதே மாதிரி பாத்துக்கிறாருல. உண்மையிலேயே கிரேட்டுங்க. 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டுடைய ஹோம் டூர், அதுக்கப்புறமா ஃபேமிலியோட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்காக பிஹைண்ட் வுட்ஸ் O2 சேனல்ல இருக்கு. மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க.